ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறீங்கல்ல? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் லெசன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கிராமர் எக்ஸசைஸ் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கிறது சேவ் வைஸ்லி அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி இது பார்க்க போகிறோம். இந்த சப்ளிமெண்ட்ரி இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நம்ம இதில் யூனிட் ஃபுல்லாகவே சேவிங்ஸ் பற்றி தான் படிக்கிறோம். ஸோ இதுலேயும் ஒரு சேவிங்ஸ் பற்றின ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பிள்ளைங்க எப்படி அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அதில் 2 பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க எப்படி சேவிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க சேவிங்ஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன திங்ஸ் வாங்கிக்கிட்டாங்க, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாங்க அதில் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். லெசன் மூலமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், எவ்ரி இயர் கமலி அண்ட் ஹர் கசின்ஸ் would visit their grandparents in their native village. ஒவ்வொரு வருஷமும் கமலியும் அவளோட கசின்ஸும், கசின்னா யார்? பெரியப்பா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவங்க கசின். ஓகே, ஸோ கமலி அவங்க கசின் எல்லாம் சேர்ந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய அவங்க தாத்தா பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் போவாங்க. ஸோ ஃபார் த கார் ஃபெஸ்டிவல் தட் லாஸ்டட் ஃபார் 3 days. ஸோ அவங்க ஒவ்வொரு வருஷம் எதுக்காக போகிறாங்கன்னா ஒரு தேரோட்ட விழா. ஓகே, 3 நாள் நடக்குமா, அந்த 3 நாள் நடக்க விழாவுக்காக வருஷம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க. The entire village will be in a festival mood. அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே அந்த ஃபெஸ்டிவல் மூட்லாம் இருப்பாங்க. எல்லாருமே தேர்விழான்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. The children were the most excited. சில்ட்ரன், குட்டி குட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருப்பாங்க. The family members and relatives would give the children money to buy sweets and toys. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா அந்த பிளேஸில். ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில்ட்ரனை பார்க்கும்போது, வீட்டில் சில்ட்ரன்ஸ் பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மணி கொடுப்பாங்க. கையில் கொஞ்சம் காசு கொடுத்து டாய்ஸ் வாங்கிக்கோங்க, ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோங்க, செலவு பண்ணுறதுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க. இந்த சில்ட்ரன் would buy toys. சில்ட்ரன்லாம் அவங்களுக்கு தேவையான பொம்மையெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான சாக்லேட்டு, பொம்மை, ஸ்வீட்ஸு எது வேணுமோ அவங்க வாங்கிக்கிடுவாங்க. They would spend all the money and never saved the money at all. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு, தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லோரும் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ எல்லா மணியும் செலவு பண்ணிடுவாங்க, தவிர எதையும் சேர்த்து வைக்கலாம் மாட்டாங்க. Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. அவங்க தாத்தா என்ன நினச்சாருன்னா, சில்ட்ரன்ஸ் வந்து காசை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டார். ஸோ this year he announced that the children should save the money they get over the course of a year and spend it purposefully. ஸோ என்ன சொல்கிறாரு அவங்க தாத்தா, அவங்க சில்ட்ரன் அந்த குட்டிலாம் கூட சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, காசு கொஞ்சம் கிடைக்கிற காசை கொஞ்சம் சேர்த்து வைங்க. இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக, இப்போ 3 daysன்னு இல்லை, இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து வைங்க, அப்புறம் அதை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. The children were not at all excited by the announcement. ஸோ அந்த சில்ட்ரன் வந்து அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷம்லாம் பண்ணலை. செலவு பண்ணாதீங்க, காசு சேர்த்து வைங்கன்னு சொன்னால் எல்லாரும் எரிச்சு வரதான் செய்ய முடியாது. நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் எல்லாருமே. ஸோ செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இல்லையா. ராஜன் அண்ட் மாலா were the youngest of the kids. அதில் இருக்கிறதே ரொம்ப குட்டியானா ராஜனும் மாலாவும் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, they did not take the grandfather seriously. ஸோ அவங்க தாத்தா சொன்ன ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல. they spent their money on sweets and toys. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மிட்டாய் வாங்குறது, டாய்ஸ் வாங்க 2 பேரும் அவங்க மணியை செலவு பண்ணிக்கிறாங்க. the other siblings ஜெயன் அண்ட் காவேரி, ஜெயனும் காவேரியும் decided to enjoy the festival to the fullest. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த ஃபெஸ்டிவல் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் they bought every single type of food available across the shop. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. On the second day ஜெயன் got sick due to food poisoning. ஸோ ஜெயனும் காவேரி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆயிடுச்சு, ஜெயனுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வாங்கி சாப்பிடல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ he decided to spend the money only on toys. ஸோ மறுநாள் என்ன பண்ணுறான் ஜெயன், அவன் ஃபுட்டெல்லாம் வாங்காமல் டாய்ஸ் மட்டும் வாங்கிக்கிறான். The eldest of the kids were கமலி அண்ட் செந்தில். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க யாருன்னு பார்த்தா கமலியும் செந்தில் தானா. They were determined to save the money and use it purposefully. ஸோ
அவங்க என்ன பண்ணுறாங்க, காசு சேர்த்து வச்சு யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஸோ தே controlled their desires and saved every rupee they got. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. பட் த எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் தே மேனேஜ் டு சேவ் அரௌண்ட் 300 rupees. கடைசியாக அந்த 3 நாள் ஃபெஸ்டிவல், அந்த 3 days ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அது முடியும் போது அவங்க கையில் எவ்வளோ தான் 300 rupees சேர்த்து வச்சுருக்காங்களாம். கிராண்ட்ஃபாதர் வாஸ் ஸோ ஹாப்பி டு see their effort. கிராண்ட்ஃபாதர் வந்து அவங்க 2 பேரும் காசு சேர்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம சொன்னதை கேட்டு இவங்க 2 பேரும் காசு சேர்த்து வச்சுருக்காங்களே அப்படின்னு ஹாப்பியாக இருக்காரு. செந்தில் when he went home took his father to the nearest post office and opened a savings account. செந்தில் என்ன பண்ணுறான், ஊருக்கு போனோடனே அவங்க அப்பாட்ட சொல்லி நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறான். He saved all his pocket money and found new ways to save money, like he started to walk instead of taking the bus. அதுக்கு என்ன பண்ணுறான், அவன் பாக்கெட் மணி, அவன் பெரிய பாக்கெட் மணி செலவு கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், சேர்த்து வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படியெல்லாம் காசு சேர்த்து வைக்கலாம்னு யோசிச்சு பஸ்ஸில் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்குலாம் பஸ்ஸுக்கு போகாமல் அந்த நடந்தே போகிறான், அந்த பஸ் காசுலாம் கூட அவன் சேர்த்து வைக்கிறான். He kept his stationery safely so that he did not have to keep buying them. அவனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம், பென்சில் பேனா அதெல்லாம் வாங்குறதுக்கு அப்பா காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த காசை கூட அவன் யூஸ் பண்ணுற பென்சில் பேனாவே என்ன பண்ணுறான், பாதுகாப்பாக வச்சுக்கிறான். ஸோ புதுசு வாங்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதுக்கான காசுகளையும் அவன் சேர்த்து வைக்கிறான். He reused his old books to save money. அவனோட பழைய நோட் புக்ஸ் தான் என்ன பண்ணுறான், ரீயூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதனால கூட அவனோட காசு மிச்சமாகுது. Soon his father made him understand that savings is done after using the money for basic needs. அவனுக்கு கொஞ்ச நாள்லையே அவங்க அப்பாவுக்கும் தெரியுது அவன் சேர்த்துக்கிற மணியை வச்சு அவனுக்கு தேவையானதை வாங்கிக்கலான்னு. ஸோ செந்தில் பாட் நியூ புக்ஸ் டு டேக் நோட்ஸ் இன் ஹிஸ் கிளாஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, செந்தில் வந்து புது புக்ஸ் எல்லாம் வாங்கி நோட்ஸ் எடுக்கிறான். செந்தில் ட்ரீம் வாஸ் டு பை எ கேமரா. அவனுக்கு என்ன ஆசைன்னா, அவனுக்கு ஒரு கேமரா வாங்கணும்னு ஆசை. At the end of the year, his father checked his savings and bought him the latest camera with his savings. ஸோ என்ன பண்ணுறாரு, வருஷம் முடிஞ்சோன்னா அவங்க அப்பா அவன்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அவன் ஆசைப்பட்ட கேமராவை அந்த சேவிங்ஸோட வச்சு, அந்த சேவிங்ஸ் கொஞ்சம் மேற்கொண்டு மணி வேணால் அதையும் போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே. கமலி had a clear plan. She had a friend named ஆனந்தி. கமலிக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. அது என்னென்னா, ஃப்ரெண்டு பேர் ஆனந்தி. ஆனந்திஸ் ஃபாதர் வாஸ் ஏ ஃப்ளூட்டிஸ்ட். அவங்க அப்பா வந்து ஃப்ளூட்டிஸ்ட் தான், அந்த ஃப்ளூட் வாசிப்பாங்கல்லே அது. ஆனந்தி கமலி ஃப்ரெண்டோட அப்பா ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கார். தே லிவ்ட் இன் த சேம் ஸ்ட்ரீட். ஸோ த கேர்ள்ஸ் யூஸ்ட் டு விசிட் ஈச் அதர் ஆஃபன். ஸோ அவங்களோட ஃப்ரெண்டும் கமலியும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு ஒதுக்கி பார்ப்பாங்க. On many of these occasions, Anandi used to teach her to play the flute. நிறைய லீவ் நாளில் போகும்போது கமலியோட ஃப்ரெண்ட் ஆனந்தி வந்து அவளுக்கு ஃப்ளூட் வாசிக்க சொல்லி கொடுத்துருக்குறான். கமலி ஆல்வேஸ் வாண்டட் டு பை அ ஃப்ளூட். கமலிக்கு வந்து ஒரு ஃப்ளூட் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசை. அட் த எண்ட் ஆஃப் 1 year, she managed to save some amount. ஒரு வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டான். ஸோ வச்சு ஃப்ளூட் வாங்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறான். At that time, her father needed money urgently and asked if he could use her savings. அந்த டைமில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் கமலிட்ட கேட்குறாரு, உன்னை நீ சேர்த்து வச்சிருக்கேல்ல அந்த அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் கொடு. He promised to return the money soon. ஸோ நான் சீக்கிரமாக இந்த காசை உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. கமலி gave her savings to her father, although she was proud of helping their father. கமலி என்ன பண்ணுறா, ஃப்ளூட் வாங்க ஆசைப்பட்டாலே அதனால் செய்யாமல் அந்த அமௌண்ட் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டா. அதோட சந்தோஷமும் கூட நம்ம அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஷீ ஸ்டில் வாண்டட் டு பை த ஃப்ளூட். இருந்தாலும் அந்த ஃப்ளூட் வாங்குற ஆசையும் இருக்குது. ஷீ வாஸ் டிசப்பாயிண்டட். ஐயோ நம்ம ஆசைப்பட்ட ஃப்ளூட்டை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதே சமயம் அப்பாவுக்கு ஆசைப்பட்டு கொடுத்ததுக்கு பெருமையும் பண்ணுறான். Soon it was time to visit the village. கடைசியாக ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு மறுபடியும் அவங்க வில்லேஜுக்கு போக டைம் வந்துருச்சு. இயர்லி ஒன்ஸ் போவாங்கல்ல, அந்த டைம் ஆயிடுச்சு. எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி டு மீட் ஈச் அதர் ஆஃப்டர் 1 year. 1 year கழிச்சு ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. அப்படி தான் பெரியப்பா சித்தப்பா எல்லோரும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆன் த டே ஆஃப் த கார் ஃபெஸ்டிவல் த ஹோல் ஃபேமிலி கேதர்ட் இன் த வில்லேஜ். கார் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஃபுல் ஃபேமிலி அந்த வில்லேஜில் வந்துட்டாங்க, சேர்த்துட்டாங்க.
Everyone in the family shared about the year gone one by one. ஒவ்வொருத்தரும் அந்த 1 இயர் எப்படி போச்சு என்னென்ன பண்ணாங்கன்றதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் டின்னர் செந்தில் brought his new camera and told grandpa how he had saved and bought the camera. ஸோ டின்னர் முடிஞ்சுது, நைட் சாப்பாடு முடிஞ்சோடனே செந்தில் என்ன பண்ணுறான், அவனோட கேமரா கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட அவன் தாத்தாட்ட சொல்கிறான் எப்படி அவன் அமௌண்ட்டு சேர்த்து வச்சான், இந்த கேமரா எப்படி வாங்கினான்னு. கிராண்ட்பா வாஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. கிராண்ட்பா அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. நம்மளோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அவன் மணி சேர்த்துச்சு வாங்கியிருக்கான்னு பெருமைப்பட்டார். ஹீ கங்க்ராச்சுலேட்டட் ஹிம். அவன் வந்து அந்த தாத்தா வந்து அவனை ரொம்ப என்ன பண்ணுறா செந்தில் கங்க்ராச் பண்ணுறாரு. தென் மீன் வைல் கமலிஸ் ஃபாதர் கேவ் கிராண்ட்ஃபா எ கிஃப்ட் அண்ட் செட் சம்திங் இன் ஹிஸ் இயர்ஸ். அதே டைம் கமலியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிஃப்ட்டை கொண்டு போய் அவங்க தாத்தா கையில் கொடுத்துட்டு அவங்க தாத்தாவோட காதை சம்திங் சொல்கிறாரு. கிராண்ட்ஃபா ஸ்மைல்ட் அண்ட் கால்டு கமலி. கிராண்ட்ஃபா என்ன பண்ணுறாரு, கமலி சிரிச்சுட்டே கமலியை கூப்பிட்டு ஹீ கேவ் ஹர் த கிஃப்ட், ஹர் சேவிங்ஸ் were used to buy the gift. அந்த கிஃப்டை கமலிக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு உன்னோட சேவிங்ஸ் வச்சு தான் அந்த கிஃப்ட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாரு. கமலி ஈகர்லி ஓப்பன் த பாக்ஸ் அண்ட் ஃபவுண்ட் எ பிராண்ட் நியூ ஃப்ளூட். அவன் ரொம்ப ஆசையாக திறந்து பார்க்குறான். பார்த்தா என்ன அதுக்குள்ள ஒரு புது பிராண்டில் ஃப்ளூட் இருக்குது, ஃபுல்லாங்களா. ஓகே, ஹர் ஐஸ் வர் மாய்ஸ் வித் டியர்ஸ். அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் கண்ணீராக வர ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அது ஆனந்த கண்ணீர். ஓகே, த ஹோல் ஃபேமிலி ஆஸ்க்டு ஹர் டு ப்ளே த ஃப்ளூட். அவன் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு ஃப்ளூட் வச்சு சொல்கிறாங்க. கமலி பிளேட் எ சாங் தட் ஃப்ரெண்ட் ஹேட் டாட் ஹர். கமலியும் ஒரு ஃப்ரெண்டோட சொல்லி கொடுத்த பாட்டை வாசிக்கிறான். செந்தில் ஸ்டார்டட் கிளிக்கிங் பிக்சர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் வித் ஹிஸ் கேமரா. செந்தில் என்ன பண்ணுறான், அந்த ஈவெண்ட்டை அவள் ஃப்ளூட் வாசிக்கிற ஈவெண்ட்டை கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறான். ஓகே, ஸோ நம்ம ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நமக்கு தேவையான திங்ஸ் வாங்கும்போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை உண்டியலில் சேர்த்து வைங்க. ஓகே, ஸோ தான் இந்த லெசன். ஓகே, இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். எவ்ரி இயர் த சில்ட்ரன் விசிட்டட் த டேஷ். ஒவ்வொரு இயரும் சில்ட்ரன் யாரை பார்க்க போவாங்கன்னு கேட்குறாங்க. யாரை பார்க்க போவாங்க, அவங்க நேட்டிவ் வில்லேஜில் கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் தயர் நேட்டிவ் வில்லேஜ். செகண்ட் ஒன், அட் த எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் கமலி அண்ட் செந்தில் சேவ்டு. கமலி ஃபெஸ்டிவல் முடியும் போது கமலியும் செந்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தான்னு கேட்குறாங்க. எவ்வளோ சேவ் பண்ணாங்க, கொஞ்சம் மணி 300 rupees சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது. ஓகே, ஸோ 300 rupees போடலாம், இல்லை சம் மணி கொஞ்சம் மணி சேர்த்துருந்தாங்க சொல்லி போடலாம். தென் சேவிங் இஸ் டன் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் த டேஷ். சேவிங் பண்ணால் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைகள், ஒரு பேசிக் நீட்ஸ், ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இல்லாட்டி அவங்க தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம். பேசிக் திங்ஸ். ஓகே, பேசிக் நீட்ஸ். ஃபோர்த் ஒன், செந்தில் பாட் ஏ டேஷ் ஃப்ரம் ஹிஸ் சேவிங்ஸ். செந்தில் அவன் சேவிங்ஸ்லேருந்து என்ன வாங்கினா கேமரா வாங்கலாம். கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு டேஷ். கமலியோட சேவிங்ஸை யார் கொடுத்தா, அவரோட அப்பாவுக்கு கொடுத்தா. ஓகே, தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்லப்பும் கொஸ்டின் ஆன்சர் இன்றைக்கி ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இட் த சில்ட்ரன் பை வித் த மணி தே ஹேட். அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் அவங்க வச்சு இந்த மணி வச்சு என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ ராஜன் அண்ட் மாலா ஸ்பெண்ட் த மணி ஆன் ஸ்வீட்ஸ் அண்ட் டாய்ஸ். ராஜனும் மாலாவும் என்ன பண்ணாங்க, அவங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஸ்வீட்ஸும் டாய்ஸும் வாங்கினாங்க. ஸ்பெண்ட்னா சர்வ் பண்ணுறது. ஓகே, ஜெயன் அண்ட் காவேரி பாட் மெனி ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபுட். ஜெயனும் காவேரியும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க, ஒவ்வொரு வெரைட்டிஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் த கிராண்ட் ஃபாதர் அனௌன்ஸ். கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னார், சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு சில்ட்ரன் என்ன சொன்னாங்க, நீங்கள் மணி சேவ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கணும்னு சொன்னாங்க, அப்படி தானே. ஸோ கிராண்ட் ஃபாதர் செட் தட் த சில்ட்ரன் ஷுட் சேவ் த மணி அண்ட் யூஸ் இட் பர்பஸ்ஃபுல்லி. ஸோ இதோட சில்ட்ரன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பணம் சேர்த்து வச்சு ஏதாவது நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அப்படி தானே. தென் தேர்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு ஜெயன். ஜெயனுக்கு என்னாச்சு, அவன் ஃபஸ்ட் நாள் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டான் இல்லையா, ஸோ அதனால் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு செகண்ட் டே, அப்படி தானே. ஜெயன் காட் சிக் டியூ டு ஃபுட் பாய்சனிங் ஆன் த செகண்ட் டே. ஃபஸ்ட் டே எல்லாம் சாப்பிட்டா, செகண்ட் டே என்ன ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஃபோர்த்து கொஸ்டின், வாட் டிட் கமலி கெட் அஸ் கிஃப்ட். கமலிக்கு கிஃப்டாக என்ன கொடுத்தாங்க, ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு நியூ பிராண்ட் ஃப்ளூட் கொடுத்தாங்க, அப்படி தானே. ஸோ
ஸோ கமலி காட் எ பிராண்ட் நியூ ஃப்ளூட் ஆஸ் கிஃப்ட். கிஃப்டாக அவனுக்கு கமலிக்கு ஒரு ஃப்ளூட் கிடச்சிது. வாட் வில் யூ டூ வித் யுவர் சேவிங்ஸ்? உங்கள் சேவிங்ஸ் வச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம பணம் சேர்த்துச்சா நம்ம என்ன வாங்குவோம்? வித் மை சேவிங்ஸ் ஐ வில் பை எ டிக்ஷனரி. நான் என்னோடய சேவிங்ஸ் வச்சு ஒரு டிக்ஷனரி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருந்தால் எழுதிக்கலாம். ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வித் மை சேவிங்ஸ் ஐ வில் பை எ சைக்கிள் அப்படி எழுதலாம். இல்லை உங்களுக்கு வேறு கேமரா வாங்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா வித் மை சேவிங்ஸ் ஐ வில் பை எ கேமரா. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த வேர்டை இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தான் அதில் இதில் உள்ள 5 questions. ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. What did the children buy with the money they had? Rajan and Mala spent the money on sweets and toys. Jayan and Kaveri bought many items of food. What did the grandfather announce? Grandfather said that the children should save the money and use it purposefully. What happened to Jayan? Jayan got sick due to food poisoning on the second day. What did Kamali get as gift? Kamali got a brand new flute as gift. What will you do with your savings? With my savings I will buy a dictionary. ஓகே, ஸோ தான் அதில் 5 questions நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே எழுதுங்க. தென் ரீட் பண்ணி பாருங்கள். ரீடிங் இஸ் வெரி மஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் அடிக்கடி திருப்பி திருப்பி எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் ரீடிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தென் ஐ கேன் டூ. ஸோ ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆகும்போது ஐ கேன் டூ ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ நம்ம அதில் யூனிட்டில் பார்த்த ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி அண்ட் கிராமர் எக்ஸசைஸ் இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐ கேன் டூ நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுதானே? ஸோ இதில் நீங்களே ஈஸியாக செஞ்சுருங்க. பார்க்கலாம், ரீட் பண்ணி விட்டுறேன். மோல்ஸ் டிக் டேஷ் டு கேட்ச் வார்ம்ஸ். மோல்ஸ் வந்து வார்ம்ஸை கேட்ச் பண்ணுறதுக்காக என்ன டிக் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன டிக் பண்ணிச்சது? ஆக்சுவலி டனல்ஸ், அப்படி தானே? தென் லீஃப் கட் ஆண்ட்ஸ் ட்ரிங்க் டேஷ். லீஃப் கட்ரு ஆண்ட் வந்து என்னத்தை குடிச்சிது? அந்த லீஃபில் உள்ள சாப், அந்த லீஃப் ஸ்டார். கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு. கமலியோட சேவிங்ஸ் யார் கொடுத்தா? ஹர் ஃபாதர். தென் ஜாயின் த வேர்ட்ஸ் வித் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்க்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தென் ரைட் த ரைமிங் வேர்ட். போயம் பார்த்தோம் இல்லையா, அது ரைமிங் வேர்ட். சேவ், கண்ட்ரீஸ், லாடர். இதுக்கான ரைமிங் வேர்ட் என்னென்ன போயம் படிச்சிருப்பீங்க, நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. தென் பார்த்தீங்கன்னா ரைட் த வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட் இன் கரெக்ட் டென்ஸ். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன டென்ஸ்ன்னு பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ டேஷ் ஹிம் ஆக்சிடென்ட்லி. தென் செகண்ட், வி டேஷ் பேக் டு சிட்டி எஸ்டர்டே. ராணி டேஷ் ரீட்டா டுமாரோ. ஓகே, 3 டென்ஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் அவனை வந்து எதிர்பாராமல் பார்த்தேன். ஸோ அது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஸோ வேர்ப் வந்து என்ன, இந்த வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் எழுதணும். தென் வி டேஷ் பேக் டு சிட்டி எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று, ஸோ அது பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ மூவ்க்கான பாஸ்ட் ஃபார்ம் எழுதணும். தென் ராணி டேஷ் ரீட்டா டுமாரோ. டுமாரோங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் தான் என்ன வரும், என்ன ஆக்சிடென்ட் வெப் சேர்த்து இங்கே வேர்பு எழுதணும்னு சொல்லி எழுதுங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். தென் ரைட் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ். சில வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் எழுதணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்த வேர்ப்ஸ் தான், அதை நீங்கள் எழுதிடலாம். இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதோட இந்த செகண்ட் யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த யூனிட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கொடுத்த ஹோம்ஒர்க் என்ன செய்யுங்க, எல்லோரும் இன்றைக்கி செஞ்சுருங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படித்து எழுதி பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி பார்க்கலாம். தேங்க்யூ.